ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிற மருந்துக்கோட்டை மலைக்கு தான் நம்ம வந்திருக்கிறோம். இங்கே எதுக்கு வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து கிராம்பு சாகுபடி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த கிராம்பு எப்படி சாகுபடி பண்ணுறாங்கன்றத பார்க்க தான் வந்திருக்கோம். நீங்கள் பார்த்தாவே தெரியும், நம்ம பின்னாடி வந்து இந்த மரத்துக்கு மேலே ஒரு அண்ணன் இருந்து கிராம்பு பறிச்சுட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இந்த கிராம்புன்றது இது வந்து ஒரு பூ வகையை சார்ந்தது. இந்த பூவை தான் வந்து நல்ல விளைஞ்ச பூவை இதை பறித்து காய ஆகிறதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தாவே தெரியும், இந்த ரெட் கலரில் இருக்கிற இந்த பூவை பறித்து வெயிலில் காய வச்சு யூஸ் பண்ணுவாங்க. இதில் வந்து நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. பேஸ்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இன்னும் வந்து நம்ம ஸ்வீட் ஐட்டம்ஸ், பேக்கரி ஐட்டம்ஸ், இன்னும் நம்ம பாயாசத்துக்கெல்லாம் வந்து மெயினாக யூஸ் பண்ணுற ஒரு ஐட்டம். இதோட மனம் வந்து வேறு லெவலில் இருக்கும், நல்ல சூப்பராக இருக்கும். அதே போல் இது வந்து இந்தோனேஷியாவை சார்ந்த ஒரு பயிர் வகை தான். ஆனால் பிரிட்டிஷ் காலத்தில் கடத்தி கொண்டு வரப்பட்டு நம்ம இந்தியாவிலையும் அதுலேயும் வந்து குறிப்பாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் அவங்க பயிரிட்டு, ஸோ கிட்டத்தட்ட வந்து 100 ஆண்டுகளுக்கு மேலே இந்த பயிர் வந்து இங்கே வளர்ந்துட்டு இருக்கிறது. இது வந்து எங்கே வளரும் அப்படின்னா, குறிப்பாக நம்ம பார்த்துக்கிட்டோன்னா மலையும் மலை சார்ந்த இடத்துல தான் வந்து இந்த பயிர் வகையானது இது வளர்ந்துட்டு இருக்கும். நம்ம இந்தியாவில் வந்து ஓவராலாக 1200 டன் கிராம்பு வந்து சாகுபடி பண்ணுறாங்க ஒரு வருஷத்தில். அதில் நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் மட்டும் 800 டன், அதாவது மூணில் 2 பங்கு வந்து நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் தான் வந்து சாகுபடி பண்ணுறாங்க. இன்னும் இந்த மாதிரி நிறைய மலைகள் வந்து நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிறதுனால இந்த மலைகளில் வந்து ஆல்மோஸ்ட் இந்த சீசனில், அதாவது ஜான்வரி, பிப்ரவரி, மார்ச் இந்த சீசனில் தான் இந்த கிராம்பு, இந்த பூ வந்து பூக்கும். ஸோ இந்த பூ பூக்கிற டைமில் வந்து இதை சாகுபடி பண்ணுறவங்க வந்து இதில் இருந்து இந்த பூவை பறித்து தனியாக இந்த மலையிலேருந்து கீழே கொண்டு போய் இதை வந்து அடுத்த ப்ராசஸ்க்கு வந்து வைப்பாங்க. இந்த கிராம்பில் இருந்து ஒரு ஐட்டம் கூட வந்து வீணாக போகாது. இந்த பூவில் இருந்து, இந்த கிராம்பு தண்டில் இருந்து, இதில் இருக்கிற இலையில இருந்து எல்லா ஐட்டமும் வந்து நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து அவங்க யூஸ் பண்ணுவாங்க.